தாமர பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை. மாமன அள்ளி நீ தாவணி போட்டுக்க மச்சி நீ யாரும் இல்ல. கம்பங்கூழில் போட்ட உப்பு கஞ்சி எல்லாம் சேர்ந்து போல கண்ட போதே இந்த மூஞ்சி நிறைஞ்சு போச்சு நெஞ்சுக்குள்ள. நாக்குல முக்கே தொட்டவ நானடி பார்வையால் தொட்டவ நீ அடி. ஏய் நில்லு, ஓடாத. நீ எங்க ஓடினாலும் நான் விட மாட்டேன். ஏய் என்னாச்சு இவருக்கு? எங்க எங்க ஆ என்னங்க, அதுக்குள்ள வீட்டுக்கு வந்துட்டோமா? என்னங்க சொல்றீங்க? நம்ம நேத்துல இருந்து வீட்ல தானே இருக்கோம். அடிச்ச கனவா? என்னங்க என்னாச்சு உங்களுக்கு? ஒன்றும் இல்லைங்க. இந்தாங்க டீ. கொடுங்க. சரிங்க, நீங்க டீ குடிச்சிட்டு குளிச்சிட்டு வந்துருங்க, நான் உங்களுக்கு சாப்பிட எடுத்து வைக்கிறேன். சரிங்க. சே, அசிங்கமா போச்சு. அமுதா ஏதாவது தப்பா நினைச்சிருப்பாங்களோ? கனவா இருந்தாலும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா என்ன, கனவுல மட்டும்தான் டூயட் பாட முடியுது. நிஜத்துல எங்க நடக்குது? டே கதிரு, உன் வாழ்க்கை ஃபுல்லா இப்படி கனவுலையே டூயட் பாடுற மாதிரி ஆயிருமாடா? ஏ மரகதா, ஏ ராசம்மா வா. என்ன ராசம்மா 2-3 நாளா வீட்டு பக்கமே காணோம்? அட ஒன்றும் இல்லை மரகதம், உன் மவனுக்கு கல்யாணம் ஆயிருக்குல்ல, அதான் மருமக எல்லாம் இருப்பீங்க. சரி, நான் எதுக்கு சும்மா வந்துக்கிட்டுன்னு தான் வராமல் இருந்தேன். அட அதனால என்ன, மருமக இருந்தா நீ வீட்டுக்கு வர்றதுக்கு என்ன இருக்கு ராசம்மா? நீ எப்பவும் போல வர வேண்டியது தானே. சரி சரி, அது ஒன்றும் இல்லை. ஆமாம், மருமக எங்க? மகனும் மருமகளும் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. பட்டு வந்து மறு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கு. ஓ அப்படியா, சரி சரி, போயிட்டு வரட்டும். அப்புறம் சாப்பிட்டியா ரசமா? சாப்பிட ஏதோ தரட்டா? இல்லை இல்லை வேண்டாம், காலையிலேயே என் மருமவ கேப்ப கஞ்சி வச்சு கொடுத்தா, அதை குடிச்சிட்டு தான் வாரேன். அப்புறம் மரகதம், எப்பவுமே பையனுக்கு கல்யாணம் ஆகலை, பொண்ணு கிடைக்கலைன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே கிடப்ப. இப்ப கல்யாணம் ஆயிருச்சு, இப்பதான் உன் மகத்தை பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆமா ரசம்மா, எனக்கும் இப்பதான் நிம்மதியா இருக்கு. எனக்கு இருக்கிறது ஒரே பையன், அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும்னு தான் இத்தனை நாள் வருத்தப்பட்டுட்டு கிடந்தேன். இப்ப நல்லபடியா ஒரு பொண்ணும் கிடைச்சு கல்யாணமும் ஆயிடுச்சு. இனிமே எனக்கு நிம்மதியா இருக்கலாம் பத்தியா? சரியா சொன்ன மரகதம். இனி என்ன, இனி பேரம்பேத்தி ஆயிட்டா அப்புறம் வேற என்ன வேணும்? பேரம்பேத்திங்களோட இருக்கிறதுக்கே நேரம் சரியா இருக்கும் போ. கடவுள் புண்ணியத்துல எல்லாம் நல்லபடியா நடந்தா நல்லதுதான் ரசம்மா. ஆனா ரசம்மா, எனக்கு என்னமோ அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமா இருக்கிற மாதிரியே தெரியல ரசம்மா. என்ன மரகதம் சொல்ற? ஆமா ரசம்மா, 2 பேரும் ஏதோ தயங்கி தயங்கி இருக்கிற மாதிரி தோணுது. ஆனா அது ஒண்ணும் இல்ல மரகதம், இந்த காலத்து பிள்ளைங்கெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே காதலு கத்திரிக்காயின்னு எல்லாம் பண்ணிடுதுங்களே. அதுக்கப்புறம் ஒருத்தர் பழகிக்கிட்டு அப்புறம் தானே கல்யாணமே பண்ணிக்குதுங்க. ஆனா இவங்க அப்படி இல்லைல்ல, இப்ப கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தானே ஒருத்தர் பழகவே ஆரம்பிக்குதுங்க. அதனால கொஞ்சம் தயக்கம் கூச்சம் எல்லாம் இருக்கத்தானே செய்யும். அது மட்டும் இல்லாம நம்மள மாதிரி பெரியவங்க வீட்டுல இருந்தா பேசுறதுக்கு பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்கி தயங்கி தானே இருக்குங்க. நீ ஒண்ணு பண்ணு மரகதம், பேசாம நீ எங்கேயாவது கோயில் குளம்னு ஒரு வாரத்துக்கு போயிட்டு வா. 2 பேரும் தன்னந்தனியா வீட்டுல இருந்தாதான் ஒருத்தர் பழகிக்குங்க, புரிஞ்சுக்குங்க. அதுவும் சரிதான் ரசம்மா. நீ ஊருக்கு போயிட்டு வந்து பாரு, அதுக்கப்புறம் 2 பேரும் எப்படி ஒத்துமையா இருக்குதுங்கன்னு. சரி ரசம்மா, நீ சொல்றதும் நல்ல யோசனை தான். இன்னைக்கு மகனும் மருமகளும் வந்துருவாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் சொல்லிட்டு உடனே கிளம்பிடுறேன். வாங்கப்பா, என்ன நல்லபடியா போயிட்டு வந்துட்டீங்களா? நாங்க வந்தது இருக்கட்டுமா, நீங்க எங்க போறதுக்கு பேக்கோட நிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்லப்பா கதிரு, உங்களுக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சுட்டா பழனிக்கு வரேன்னு வேண்டி இருந்தேன், அதை மறந்தே போயிட்டேன். அதான் நான் பழனி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்ப்பா. என்னது, பழனிக்கு போறீங்களா? என்னம்மா திடீர்னு? முன்னாடி இதை பத்தி நீங்க எதுவுமே சொல்லலையே. ஐயோ, அது இந்த கல்யாண பிஸியில மறந்துட்டேன்ப்பா, இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. நானே போயிட்டு ஒரு வாரத்துல வந்துடுறேன்ப்பா.
என்னது ஒரு வாரமா? என்னம்மா ஒரு வாரம் தனியாவா போயிட்டு வர போறீங்க? அப்படி என்னமா அவசரம்? கொஞ்சம் பொறுமையா இருங்க. பழனிக்கு தானே, நம்ம எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வரலாம். என்னது எல்லாரும் போகவா? ஐயோ கதிரே, இல்லப்பா, அது நான் மட்டும் தனியா வரேன்னு வேண்டிக்கிட்டேன்ப்பா. என்னது தனியா வரேன்னு வேண்டிக்கிட்டீங்களா? என்னம்மா சொல்றீங்க? ஐயோ கதிரே, ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது ஏன் எதுக்குன்னு இப்படி 1008 கேள்விகளை கேட்க கூடாதுப்பா. இப்ப என்ன, நான் கோயிலுக்கு தானே போறேன், போயிட்டு வந்துடுறேனேப்பா. ஐயோ சரிம்மா, சரி வாங்க, நான் உங்களை பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுறேன். ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நாங்க சின்ன குழந்தையா, நான் பாத்துக்கிறேன். நீங்க வீட்டு பார்த்துட்டு வீட்டுல இருங்க, நான் வந்துடுறேன். அம்மாடி அமுதா, நான் போயிட்டு ஒரு வாரத்துல வந்துடுறேம்மா, நீ வீட்டை பாத்துக்க என்ன? சரிங்க அத்தை. என்னப்பா சக்தி, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க நல்லா இருக்கும்போதே உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. இதுல என்னப்பா தப்பு இருக்கு? ஐயோ பச்சைக்கிளி, தப்புன்னு சொல்லலையா? அவங்க பக்கத்துல இருந்து அவங்க சொல்றது சரிதான். ஆனா என் நிலைமை என்னன்னு உனக்கே நல்லா தெரியும். இப்ப போய் என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னா எனக்கு எப்படியா முடியும்? அட என்னப்பா பெரிய நிலைமை, அந்த பிள்ளை அமுதா கல்யாணம் பண்ணி போயிருச்சு. இதுக்கப்புறம் இப்படி நீ வருத்தப்பட்டுக்கிட்டு உட்காந்து என்ன ஆக போகுது? இல்ல கல்யாணம் பண்ணாம உட்காந்து என்ன ஆக போகுது? இல்ல நீ இப்ப கல்யாணம் பண்ணாம உட்காந்துருந்தா போனவ திரும்பி வந்துருவாளா? யோ நான் அதுக்காக சொல்லலையா, அதுக்குன்னு இப்படி சுவிட்ச் போட்ட மாதிரி எல்லாம் என்னால மாற முடியாது. அவ என்னதான் என்னை விட்டு போயிட்டாலும் இன்னும் என் மனசுல அவ இருக்காயா. இப்ப திடீர்னு வேற ஒருத்திய கல்யாணிக்க அந்த இடத்துல வேற ஒருத்திய கொண்டு வந்து வெயினா அது என்னால முடியலையா. அட என்னப்பா நீ வேற ஒருத்தின்னு ஏதோ யாரு என்னன்னு தெரியாத பிள்ளைங்க சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இப்போ உனக்கு யாரு கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க? கயல தானே? கயல உனக்கு தெரியாதா? யோ அந்த பொண்ணு கயலுங்கிறது தாங்க இப்ப பிரச்சனையே. ஏன்னா நான் அமுதாவை எந்த அளவுக்கு லவ் பண்ணேன்னு கயலுக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்தும் நான் கயலை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ எப்படியா என் கூட சந்தோஷமா இருக்க முடியும்? ஓ அப்போ உனக்கு வேற பொண்ணுன்னா ஓகேவா? ஐய இங்க பாருப்பா சக்தி, என் மனசுல பட்டதை சொல்றேன். நீ இப்போ கயலை வேண்டான்னு சொன்னாலும் உங்க அம்மா உனக்கு வேற பிள்ளைய பார்த்து கட்டி வைக்க தான் போறாங்க. அந்த பிள்ளை யாரு எவருன்னு ஒன்றும் தெரியாது, உன்னை அது எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கும்னு தெரியாது. ஆனா கயலை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அந்த பிள்ளை உன்னை பத்தி நல்லா தெரிஞ்ச பிள்ளை, உன்னை புரிஞ்ச பிள்ளை. கல்யாணத்துக்கு அப்புறமும் உன்னை அந்த பிள்ளை நல்லா புரிஞ்சுக்கும்னு எனக்கு தோணுது. சொல்ல போனா உன்னை கட்டிக்க மாட்டேன்னு அந்த பிள்ளை தான் சொல்லணும். ஆனா நீ சொல்லிக்கிட்டு இருக்க பாரு, அதுதான் எனக்கு பெரிய கொடுமையா இருக்கு. யோ பச்சைக்கிளி, அட பின்ன என்னப்பா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அந்த பிள்ளையே சம்மதிச்சிருச்சு. உனக்கு என்னையா பிரச்சனை? எப்படியும் உங்க அம்மாவுக்காக நீ ஒரு கல்யாணத்தை பண்ணி தான் ஆகணும். அந்த பிள்ளையே கையில இருக்கக்கூடாது. முன்ன பின்ன தெரியாத பிள்ளைய கட்டுறதை விட உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்ட கையில கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த தப்பும் இல்லப்பா சக்தி. இங்க பாருப்பா, தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காம முதல்ல வீட்டுக்கு போய் உங்க அம்மா கிட்ட கையில கட்டிக்கிறதுக்கு சம்மதம்னு சொல்லு. யோ அது இருக்கட்டும், நீ எங்க போற? உட்காரு. எனது உட்காரவா? எப்ப சக்தி, இப்பவே மணி 11 ஆகுது. நீ 12 மணிக்கு வீட்டுக்கு போனாலும் உங்க அம்மா உனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா எங்க அம்மா அப்படி கிடையாது. இப்பவே மிச்ச சொத்தை தூக்கி நாய்க்கு போட்டிருக்கோம். இன்னும் நான் லேட்டா போனேன்னு வச்சுக்க, கதவையும் பூட்டிரும். அப்புறம் உன் கூட சேர்ந்த பாவத்துக்கு நான் தெருவில் தான் ஏன் தூங்கணும். நீ வேணா இந்த ஆறி போன டீயை வச்சுக்கிட்டு விடிய விடிய உட்காந்துரு, நான் வீட்டுக்கு போறேன். அம்மா அம்மா, என்னம்மா இங்க படுத்திருக்கீங்க? எந்திரிச்சு உள்ள ரூம்ல போய் படுங்கம்மா. நான் எங்க படுத்தா உனக்கு என்னடா? நான் எங்கேயோ படுத்துட்டு போறேன். என்னமோ என் மேல அக்கறை இருக்க மாதிரி பெருசா சொல்ல வந்துட்டான். அம்மா ஏம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு உங்க மேல அக்கறை இல்லையாம்மா? ஆமா அக்கறை. அம்மாவுக்காக எதையும் செய்ய மாட்டானா, அப்புறம் என்ன அக்கறை? அம்மா இப்ப என்னம்மா உங்களுக்கு? நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதானே? பண்ணிக்கிறேன், போதுமா? என்னப்பா சொல்ற? உண்மையாவா? ஆமாம்மா, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீங்க சந்தோஷமா இருப்பீங்கல்ல. நீங்க சொல்ற மாதிரி நான் கையிலேயே கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா ஒண்ணு, இப்ப உடனே பண்ணிக்கணும்னா என்னால முடியாதுமா. எனக்கு ஒரு 3 மாசமாவது டைம் வேணும். அட 3 மாசம் தானப்பா, பரவாயில்லப்பா. நீ கல்யாணத்துக்கு சம்மதிச்சதே எனக்கு போதும். நீ சொல்ற மாதிரி 3 மாசம் கழிச்சு கல்யாணத்தை வச்சுக்குவோம். ஆனா நாளைக்கு ஒரு சின்னதா நிச்சயம் மட்டும் பண்ணிடுவோம்ப்பா. என்னது, நாளைக்கே வா?
அட ஆமாப்பா, நிச்சயம்னா நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம சம்மந்தியம்மா வீட்டில் எல்லாரையும் வர சொல்லி நம்ம கல்யாணம் பண்ணிக்குவோம்னு பேசி முடிவு பண்ண போறோம், அவ்வளவுதான். அப்புறம் நீ சொன்ன மாதிரி 3 மாசம் கழிச்சு கல்யாணத்தை வச்சுக்குவோம். சரிம்மா, என்னமோ பண்ணுங்க. ஐயோ, சக்தி கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டான். எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. உடனே இந்த விஷயத்தை சம்மந்தி அம்மாவுக்கு போன போட்டு சொல்லணும். என்னம்மா சொல்ற? ஆமாம்மா கையில பாவம் சம்மந்தி அம்மாவே என்கிட்ட கேட்டாங்க. சக்தி தம்பியும் நல்ல தங்கமான தம்பி, உனக்கே தெரியும்ல. நீ மட்டும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டேன்னு வச்சுக்க, நாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவோம் கையில. அம்மா, என்ன விளையாடுறீங்களா? நானே இப்பதான் காலேஜ் படிச்சிட்டு இருக்கேன். காலேஜ் இன்னும் 2 வருஷம் இருக்கு. அதுக்குள்ள கல்யாணம் அதுதான் பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ கையில, அது எனக்கு தெரியாதா? உன்னைய படிக்க வேண்டாம்னு யார் சொன்னது? கல்யாணம் முடிஞ்சிட்டாலும் நீ காலேஜுக்கு போகலாம். சம்மந்தி அம்மா உனக்கு எவ்வளவு வேணா படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சம்மந்தி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைல்லம்மா, அதான் நல்லா இருக்கும்போதே சக்தி தம்பிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. இனி அங்கே இங்கேன்னு எதுக்கு வெளியே போய் பொண்ணு தேடணும்? நம்ம கையில் இருக்காளே, கையிலும் தங்கமான பிள்ளை, சக்திக்கு பொருத்தமா இருப்பா, கட்டி வைக்க முடியுமான்னு கேக்குறாங்க. எப்படிமா இல்லைன்னு சொல்றது? அது மட்டும் இல்லாம உன் அக்கா அஞ்சலி வேற அங்க இருக்கா. இதுக்கு மேல என்னடா வேணும்? அக்காவும் நீயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருந்துக்குவீங்க. அக்காவோட குடும்பம் மாதிரி உனக்கு ஒரு நல்ல குடும்பம் கிடைக்கணும்னு தான் நான் வேண்டிக்கிட்டு இருந்தேன். ஆனா அதே குடும்பமே உனக்கு கிடைக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சக்தி தம்பியை விட ஒரு நல்ல மாப்பிள்ளை நமக்கு தேடுனாலும் நீங்க என்ன சொன்னாலும் சரி, இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். இங்க பாரு கையிலே, இதுதான் உன் முடிவுனா நான் சொல்றத நல்லா தெளிவா கேட்டுக்க. இப்ப நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலனாலும் சக்தி தம்பிக்கு சம்மந்தி அம்மா வேற ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க தான் போறாங்க. அதே மாதிரி உனக்கும் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா நான் ஒரு மாப்பிளைய பார்த்து கட்டி வைக்க தான் போறேன். அப்போ யாரோ எவரோ எங்கேயோ தூரமா ஊர் பேர் தெரியாத இடத்துல போய் நீ வாழணுமா, இல்ல இங்க பக்கத்துலயே உன் அக்கா குடும்பம் உனக்கு நல்லா தெரிஞ்ச குடும்பம், சக்தி தம்பி மாதிரி ஒரு நல்ல தம்பி, இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல போய் வாழணுமான்னு நீயே முடிவு பண்ணிக்க. இதுக்கப்புறமும் உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா சொல்லு, நான் சம்மந்தி அம்மாக்கு போன போட்டு